பொண்ணு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கா, இருந்தா அதுக்கு என்ன பரிகாரம், அதனால என்ன பாதிப்பு? அப்போ இந்த மாதிரி நிறைய ஜாதக சந்தேகங்கள் போயிட்டு நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்த 10 நிமிஷத்துல உங்களோட எல்லா சந்தேகமும் கிளியர் ஆயிடும். பட் அந்த 10 நிமிஷம் என்ன மட்டும் கவனிங்க. ஏன்னா உங்க பையன் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இப்ப நான் பேச போறேன். ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கான டைம் தேவைப்படாது. முதல் கேள்வி உங்க எல்லாருக்கும், நீங்க எல்லாரும் ஜாதக பொருத்தம் பாக்குறீங்களா, நட்சத்திர பொருத்தம் பாக்குறீங்களா? கவனிங்க, எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஜாதக பொருத்தம் பாக்குறீங்களா, நட்சத்திர பொருத்தம் பாக்குறீங்களா? நீங்க 99% எல்லாரும் பாக்குறது நட்சத்திர பொருத்தம். ஒரு அஸ்ட்ராலஜர் போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா முதல்ல கேக்குற கேள்வி தெரியுமா? எத்தனை பொருத்தம் இருக்கு? கேள்வி சரியா? எத்தனை பொருத்தம் இருக்குன்னு தானே கேக்குறீங்க. அது முதல்ல தப்பு. பொருத்தம் எப்படி இருக்கு, இந்த கேள்விதான் சரி. எத்தனை பொருத்தம்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்றதை இப்ப நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க சரியா தப்பா நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யாருக்கிட்டையுமே ஜாதகம் கிடையாது. ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பிறந்தோடனே பக்கத்துல இருக்க ஒரு கோவில் ஐயர்கிட்ட போவாங்க. குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு, இந்த நட்சத்திரத்துல குழந்தை பிறந்திருக்கு. ஆனா கூட்டு குடும்பமா வாழும்போது ஒரே வீட்டுல நிறைய குழந்தைகள் வளரும் ஒரே நேரத்துல. அப்ப எந்த குழந்தை எந்த நட்சத்திரம்னு நமக்கு தெரியாது, மறந்துடும். ஏன்னா நட்சத்திரத்துடைய பேரை நம்ம யூஸ் பண்றது இல்லை. அப்ப அந்த ஐயர் என்ன சொல்றாரு, இந்த குழந்தைக்கு இந்த எழுத்துல பேர் வச்சு மான்ற எழுத்து மாணிக்கம் முடிஞ்சு போச்சு. அந்த மாணிக்கத்துன்ற பேரை நம்ம மறக்கவே மாட்டோம், லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு 20 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகும்போது அந்த ஐயருக்கு தான் திரும்ப போவோம். அவர்கிட்ட போய் உட்காரும்போது அவர் என்ன கேட்பாரு, பேர் மாணிக்கம். மாணிக்கம்னா ரோஹிங் வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம், மனசுல வச்சுக்கலாம். அவருக்கு வந்து ஷார்ட் கட், அவர் மனப்பாடம். ஒரு பொண்ணுடைய பேர் வந்து செல்வி, செல்வி மிருக சீரிசம், ரோஹிணி மிருக சீரிசம். சேருமோ சேராதோ அப்படின்னா அவர் கவலை இல்லை, 8 பொண்ணு இருக்கா கல்யாணம். இந்த சிஸ்டத்தை தான் ரொம்ப வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஏன்னா நம்ம கிட்ட ஜாதகம் அப்ப கிடையாது. அப்போ கூட்டு குடும்பமா வாழ்ந்த போது எல்லாருக்குமே குடும்பத்தினுடைய அத்தியாவசியம் தெரியும். குடும்பத்துல பெருசா பிரச்சனைகள் வராது. ஒரே வீட்டுல 10 மருமகள் இருந்தாலும் சண்டை வராது. மாமியார் மருமகள் பிரச்சனை அப்ப இல்ல. ஆனா அப்ப ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமும் முன்னாடி கிடையாது. இன்னைக்கு ஏன் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு, எந்த முறையில ஜாதகம் பார்க்கணுங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். இப்ப உங்க எல்லாருக்கையும் ஜாதகம் இருக்கு, கரெக்டா? குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் எழுதிடுறீங்க. ஆனா அந்த ஜாதகத்தை கொண்டு போய் நீங்க பொருத்தம் பாக்குறீங்களான்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே இல்ல. நீங்க கொண்டு போறது என்னவோ ஜாதகமா தான் இருக்கும். அவர் செக் பண்ணது என்னவா இருக்குன்னா 10க்கு 8 பொருத்தம் இருக்கு, அம்மாவுமா கல்யாணம் பண்ணுங்க, நாளே டைவர்ஸ். நம்ம நட்சத்திர பொருத்தம்னா அந்த 10 பொருத்தம் சொன்னாங்க இல்லையா, யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தம், 10 பொருத்தம் சொல்றாங்க இல்லையா. நம்முடைய தமிழத்திலேயே மிக மிக புராதனமான மூலநூலானது தொல்காப்பியம் இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த தொல்காப்பியத்துல 10 பொருத்தத்தை பத்தி ஒரு பாட்டு இருக்கு. அந்த 10 பொருத்தம்ங்கிறது என்னன்னு தொல்காப்பியர் சொல்றாருன்னா, ஒண்ணு வந்து பையனோட ஹைட் கம்மியா இருக்கணும், பொண்ணும் பையனும் ஒரே தொழில் சார்ந்தவங்களா இருக்கணும், பொண்ணுடைய எதிர்பார்ப்புகளை பையன் நிறைவேற்றணும். இப்படி ஒரு 10 எதிர்பார்ப்புகளையும் 10 விஷயங்களையும் அவர் தொல்காப்பியர் சொன்னார். அந்த 10 கொண்டு வந்து இந்த 10 நட்சத்திர பொருத்தத்தோட மேட்ச் பண்ணிட்டாங்க. இது எங்க இருந்து வந்ததுங்கிற வரைக்கும் தேடி போக வேண்டியதா இருக்கு. அப்ப என்னுடைய ரிசர்ச்ல நீங்க 10 பொருத்தம் பண்றீங்க இல்லையா, இன்னைக்கு டைவர்ஸ் ஆன எல்லா ஜாதகம் எங்க குறைந்த வச்சு ஒரு 5000 ஜாதகம் இருக்கு டைவர்ஸ் ஆனவங்க மட்டும். எடுத்து பார்த்தா 10 பொருத்தம் சூப்பர், 9 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்கு. ஆனா ஏன் டைவர்ஸ் ஆச்சு? 2 பேருக்கு இடையில ஜாதக ரீதியா சேரல. ஜாதகம்ன்றது என்ன, அந்த கேள்விக்கு அடுத்து வந்துடும். நீங்க எல்லாரும் இனி அடுத்து ஒரு அஸ்ட்ராலஜர் போய் பார்க்கணும். நீங்க யார் வேணா போய் பாருங்க. நம்ம சங்கர் கணேஷ் சார் வந்து அவர் ஆபீஸ்லயே அதுக்கு ஒரு செட்டப் ரெடி பண்றாரு. அவர் நான் ரொம்ப மனசார பாராட்டுறது ஒரே ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு இதே மாதிரி சுயம்பரத்துக்கு போயிருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா இப்படி லைனா கவுண்டர்ஸ், அது வந்து அந்த ஏரியால இருக்க ஒட்டுமொத்த மேட்ரிமோனி நடத்துறவங்க சேர்ந்து நடத்துற சுயம்பரம். அதனால கிரௌட் எக்கச்சக்கம். கவுண்டர் போட்டு ஒவ்வொரு மேட்ரிமோனி நடத்துறவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கிளைண்டா வர்றாங்க, ஜாதகத்தை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு சுவாதி, இந்த பொண்ணு ரேவதி, அம்மாவா 8 பொருத்தம் கல்யாணம் பண்ண முடிஞ்சு போச்சு. யார் சொல்றது? அஸ்ட்ராலஜர்ல மேட்ரிமோனி நடத்துறோம். நான் அங்க உட்காந்துட்டு ஒரு ஓரமா, நான் ஜஸ்ட் வேடிக்கை பார்க்க தான் போயிருந்தேன். ஓரமா உட்காந்து பார்த்துட்டு எனக்கு ஒரு கவுண்டர்லயும் தான் நடக்குது. சார் நினைச்சிருந்தா செஞ்சிருக்க முடியும், அவர் செய்யல. உண்மையிலே அதுக்காக அவர் பாராட்டு. இன்னைக்கு யூடியூப் பாக்குறது, நான் புத்தகம் வாங்கி மேய்ஞ்சிட்டு 2 நாள் அஸ்ட்ராலஜருக்கு போர்டு மாட்டிக்கிறோம் நிறைய பேர் இருக்காங்க.
சார் நினைச்சிருந்தா அந்த மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டுக்கலாம். அவர் குவாலிட்டியை விரும்பி என்னை தேடி கண்டுபிடிச்சு நீங்க வாங்க என்ன என்னுடைய முறை வந்து வாழ்வியல் போயிருக்காங்க. என்கிட்ட வர ஒவ்வொரு கிளைண்ட்டும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம முன்னோர்கள் சொன்னதை 2024க்கு நான் அப்ளை பண்றேன். அவ்வளவுதான் நான் பண்றது, வேற ஒண்ணும் இல்லை. முன்னோர்கள் சொன்னதுதான். ஆனா முன்னோர்கள் தெளிவா ஜாதகத்தை பாருன்னு சொன்னாங்க, நட்சத்திரத்தை பாருன்னு சொல்லவே இல்லை. ஒவ்வொரு ராசிலையும் உலகத்துல 12 கோடி பேர் இருக்கான். இப்போ உங்க பையன் மேஷ ராசின்னு வச்சுக்கோமே, ஒரு விருச்சிக ராசிலையோ ஒரு துலாம் ராசிலையோ பிறந்த பொண்ணு சூப்பரா சேரும், உண்மையிலே சேரும் அப்படின்னு வந்து ஒரு பொதுப்படையான கருத்துக்களை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதே மாதிரி 7ல செவ்வாய், 8ல செவ்வாய், 2ல ராகு, லக்னத்துல ராகு, கேது, இப்படி பலதரப்பட்ட மூட நம்பிக்கைகள் இங்க உருவாக்கி போச்சு. நீங்களும் அதுக்குள்ள மாட்டிட்டீங்க. அந்த குவாலிட்டியான அஸ்ட்ராலஜியை நீங்க உங்க லைஃப்ல கொண்டு வந்தீங்கன்னா உங்க பையன் பொண்ணுடைய லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதை முதல்ல உங்க எல்லாருக்கும் அந்த கேள்வி இப்ப வந்துருக்கும். அதுக்கான பதிலை இப்ப பார்ப்போம். ஒரு கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா 2 பேருக்கும் இடையில உடல், மனசு, ஆயுசு இந்த 3 நல்லா ஒத்துக்கும். உடல் ரீதியான பொருத்தம் தான் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. அப்ப உடல் ரீதியான பொருத்தத்தை ரொம்ப டீட்டெயிலா கவனிக்கணும். தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் பேசுறத கவனிங்க. உங்க லைஃப்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப உடல் ரீதியான பொருத்தம் நல்லா இருக்கா, மனசு ரீதியான பொருத்தம் நல்லா இருக்கா, ஆயுசு 2 பேருக்கு நல்லா இருக்கா, இதை மெயினா செக் பண்ணணும். இத நட்சத்திரத்தை செக் பண்ண முடியுமா? உலகத்துல நீங்க எந்த நட்சத்திரமா வேணா இருங்க, உங்க நட்சத்திரத்துல இன்னைக்கு உலகத்துல 26 கோடி பேர் இருக்காங்க. அப்ப அந்த 26 கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான டைம் நடக்குமா, ஒரே மாதிரியான வாழ்க்கை இருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்திலே ஒரு புருஷன் இருப்பாரு, அவர் சூப்பரா இருப்பாரு, இன்னொரு புருஷன் கஷ்டப்பட்டு. ஆனா இந்த 2த்துக்கும் ஒரே பலன் சொல்லி காலையில நீங்க டிவி 5 மணிக்கு ஆன் பண்ணீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, மகர ராசி நேயர்களே சூப்பரா இருப்பீங்க, அன்னைக்குதான் ஒரு சமாளிவாங்க. அவரு அன்னையோட அஸ்ட்ராலஜியும் எடுத்துருவாரு, அஸ்ட்ராலஜிஸ்டும் எடுத்துருவாரு. இப்ப ஐயா ஒருத்தர் வந்து சொன்னார், எனக்கு கொஞ்சம் தான் நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது உண்மையிலேயே அந்த நிலைமைக்கு இந்த கலையை கொண்டு போயிட்டாங்க. நம்ம மக்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எது மலிவா கிடைக்குதோ, எது ஈஸியா கிடைக்குதோ அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க தப்பு சொல்ல முடியாது. இன்னைக்கு டிவிலையும் யாராவது ஒருத்தர் பாப்பரான ஒருத்தர் ஏதாவது சொன்னா அதை நம்ம அப்படியே ஏத்துக்கிறோம். அதை ஏன் எதுக்கு நம்ம கேள்வியே கேட்கறது இல்லை. இந்த கோயிலுக்கு போங்க சரியா போனா, அந்த கோயிலுக்கு போங்க சரியா போனா, அந்த கோயில் வேலை சில பிரச்சனை நம்ம தான் கூட. ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்த்தாரு. அவருக்கு வேலையில செம்ம பிரச்சனை, வேலையில நிம்மதியே இல்லை. அவர் போன இடத்துல ஒரே வார்த்தை சொல்லியிருக்காங்க, சார் நீங்க உடனே கிளம்பி திருநள்ளாறு போங்க, அங்க சனீஸ்வரனை பார்த்து ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துருங்க, எல்லாம் செய்யப்படும். அவர் வேலை பார்க்கறது அந்த கோயில் தான், திருநள்ளாறு கோயில் தான் வேலையை பார்க்கறாரு. அவரே சொல்லிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. இதை தப்புன்னு சொல்லுங்க, இது நம்ம பழக்கமாயிடுச்சு. முதல்ல அதுல இருந்து எல்லாரும் வெளியில வாங்க. அப்போ பொருத்தம் எப்படி பார்க்கணும்? முதல் விஷயம் சார் அந்த இதை போட்டு இப்ப நம்ம காட்ட போறது பொருத்தம் எப்படி பார்க்கணும்னு நான் ஒரு ஸ்டைல் வச்சிருக்கேன். அந்த ஸ்டைல் தான் உங்களுக்கு காட்ட போறேன். இதே ஸ்டைல நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சங்கர் கணேஷ் சார் கான்டாக்ட் பண்ணுங்க. விவாக சங்கமம் ஆபீஸ்ல உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா பொருத்தமானது இப்படிப்பட்ட முறையில தான் பார்க்கப்படும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பார்க்கலாம். ஸ்கிரீன் நல்லா கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்க என்ன ஏன்ஸ் வந்துருங்க. பிரைட்னஸ் இது டார்க்னஸ் லைட்டா தான். ஜூம் பண்ணு. வாட்ஸ்அப்ல என்னன்றதை பார்த்துருவோம். ராகுகேது தோஷம்னா என்னன்னு பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்ட அனைத்துமே பொதுவா பெண்களை தான் அதிகமா பாதிக்குது, ஆண்களை அதிகமா பாதிக்கிறது இல்லை. ஆனா அதோட உண்மையான காரணம் என்ன? இப்போ வந்து ஒருத்தருடைய ஜாதகம் காமிச்சு 8ல செவ்வாய் இருக்கு என்னன்னு கேட்டாங்க. 1000 விதிவிலக்குகள் இருக்குங்க. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் விதின்னு ஒன்று 2 இருக்குன்னா விதிவிலக்குகள் 1000 இருக்கு. இப்ப அந்த பையனுடைய ஜாதகத்துக்கு அவருடைய ஜாதகத்துக்கு வெளியூர்ல இருந்து தான் பொண்ணு கிடைக்கும்னு அந்த ஜாதக அமைப்பு சொல்லுது. உள்ளூர்ல பிறந்த ஊர்ல பொண்ணு கிடைக்காது அப்படிங்கிற அமைப்பு சொல்லுது. இதை பாசிட்டிவாவும் பார்க்கலாம், நெகட்டிவாவும் பார்க்கலாம். இவருக்கு வந்து சப்போஸ் கேனடால ஒரு பொண்ணு கிடைக்குது, ஜாலியா கேனடா கிளம்பி போய் சந்தோஷமா இருக்க போறாரு. இதை நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பொண்ணுங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிடுறேன். இதே இதை லாஜிக்கை புரிஞ்சுக்கலாம். ஐயோ 8ல செவ்வாய் தோஷம், உடனே அந்த கோயிலுக்கு போங்க, இந்த பூஜை பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது நெகட்டிவா சொல்றது. உங்களுக்கு உண்மை தெரியணும்னா லாஜிக்கல் அப்ரோச் இருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜில போய் பாருங்க. அது தோஷமா, வெளிநாட்டுல பொண்ணு இருக்கிறது தோஷமா நீங்களே சொல்லுங்க. வெளிநாட்டுலயோ வெளியூர்லயோ பொண்ணு இருந்தா அது பேர் தோஷம்னு நம்ம யோசிக்கிறோம்.
ஆனா உண்மையில தோஷம் கிடையாது இன்னைக்கு காலகட்டத்தில், உண்மைதானே? அப்போ அந்த 8ல செவ்வாய் அவருடைய ஜாதகத்துல இருக்க 8ல இருக்க செவ்வாய் வெளியூர் போகணும்னு சொல்லுது. அப்படி உள்ளூர்ல போன சரி பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கும் ஒவ்வொரு ராகு கேதுக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புக்கு ஏற்ற பலன் தான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு 7ல செவ்வாய், எனக்கு 7ல செவ்வாய். அப்ப எல்லாருமே என்ன சொல்லுவீங்க? செவ்வாய் தோஷம். கரெக்டுங்களா? செவ்வாய் தோஷத்தினால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? கல்யாணம் ஆகி 15 வருஷமா 2 பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மனைவிக்கு 7ல ராகு லக்னத்துல கேது. அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? எனக்கு இல்ல, எனக்கு 7ல செவ்வாய் மட்டும் தான் இருக்கு, ராகு ஒருவேளை அவங்க எஸ்கேப் ஆகி எங்கேயோ போயிட்டாரு. அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படல. அப்ப நாங்க 2 பேரும் எப்படி சந்தோஷமா இருக்கும்? ஏன்னா எங்க 2 பேரும் ஜாதகமும் ஒத்து போயிருக்கும். அப்ப 2 ஜாதகங்கள் ஒத்து போனா எப்படி இருக்கும்? லைஃப் எப்படி இருக்கும்னா சந்தோஷமா விட்டு கொடுத்து ஒரு அந்யோன்யமான நல்ல தாம்பத்திய வாழ்க்கையோட சந்தோஷமான பிள்ளைகளோட நல்லபடியான ஒரு வாழ்க்கை இருக்கும். இப்ப நீங்க இந்த இதை பாருங்க, இது கொஞ்சம் பிரைட்னஸ் இதுவா இருக்கு, அது ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. இதுல பிரைட்னஸ் குறைக்க வேண்டியது நினைக்கிறேன். தெரியாதவங்க பக்கத்துல வந்து பாத்துக்கலாம். ரைட்டா? இல்ல பிரைட்னஸ் அந்த இது பண்ணணும். அது இந்த லைட் ஆஃப் பண்ணி பாருங்க. லைட் ஆஃப் இல்ல தெரியல டார்க்னஸ். இன்னும் டார்க் கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணணும். ஜூம் பண்ணலாம். அங்க பண்ணனும். ஜூம் பண்ணலாம். லைட் ஆஃப் பண்ண பெட்டரா. இல்ல லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப். ஜூம் பண்ணுங்க. ஓகே. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுடைய ஜாதகம் மதுவந்திங்கிற பொண்ணு, கௌதம் அப்படிங்கிற பையன், 2 ஜாதகம் நம்ம கிட்ட பொருத்தம் பார்க்க வந்திருக்காங்க. இப்ப நம்ம மத்தவங்க பாக்குற மாதிரி இருந்ததுன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப இந்த பொண்ணானது பூரம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கு. இது பாருங்க, பொண்ணு பூரம் நட்சத்திரம், பையன் வந்து திருவோணம் நட்சத்திரம். இப்ப இத பொதுவா பாக்குறவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இது 6 8 வருது பாருங்க. பையனுடைய ராசி இங்க எழுதிருப்பாங்க, சந்திரன் எழுதிருக்கு இல்லையா, மகரம். மகர ராசியில பையன், சிம்ம ராசியில பொண்ணு. சனியும் சூரியனும் பகை சேராது, கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. 6 8 வருது, சஷ்டாஷ்டமம் அது இதுன்னு பேர் சொல்லுவாங்க. இப்ப ரொம்ப நல்ல வரனா இருக்கும், பிடிச்ச ப்ரொஃபைலா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா 2 ஜாதகத்துக்கும் ஒத்து போகுதான்னு நம்ம செக் பண்றோம். என்னென்ன ஆஸ்பெக்ட், என்னென்ன விஷயங்களை ஒத்து போகணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் மேல போங்க. கொஞ்சம் கீழே லைட்டா. சரி, இதோட கொஞ்சம் ஜூம் பண்ணி நல்லா நல்லா அந்த அந்த இதை அதை க்ளோஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி சரி இதே ஜூம். ஃபுல்லா ஜூம் அந்த அந்த இது வரைக்கும் அது வரைக்கும் ஃபுல்லா ஜூம் நல்லா இந்த பண்ணுவோம். சரி ஓகே, கொஞ்சம் பார்த்து ஓகே, எல்லாரும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. நம்ம இப்போ முதல்ல சொன்ன மாதிரி உடல் மனசு ஆயுசு நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு அடுத்து 2 பேருக்கு இடையில குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு அடுத்து நம்ம சொன்ன தோஷம் அண்ட் அதுக்கான ஈக்குவலண்டான பரிகாரங்கள் அந்த ஜாதகத்திலே இருக்கும். நம்ம வெளியில போய்லாம் பரிகாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு தோஷம்னா குணம். பொண்ணோ இல்லை பையனோ ரொம்ப கோவக்காரர், ரொம்ப வந்து ஒரு டென்ஷன் பார்ட்டி. அப்ப அதை ஈடுகட்டுற அல்லது அதை ஏத்துக்கிற பக்குவம் இருக்கிற தான் சேர்த்து வைக்கணும். இல்லாத ஆளை சேர்த்து வச்சோம்னா வெறும் வீட்டுல வந்து WWF தான் நடக்கும். அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்கு 2 பேருக்கு இடையில குணம் ரீதியா செக் பண்ணுவோம். அடுத்து 2 பேருக்கும் அடுத்தடுத்து வரப்போற காலகட்டங்கள் தசா சந்திப்புன்னு சொல்லுவோம். இப்ப பையனுக்கு என்ன தசை நடக்குது, பொண்ணுக்கு என்ன தசை நடக்குது, இந்த 2 ஒத்து போகுமா, 2 பேருக்கு இடையில பிரச்சனைகள் வர காலகட்டமா இருக்கா, இது அத்தனையும் நம்ம செக் பண்றது தசா சந்திப்பு. அடுத்தது நீங்க எல்லாரும் நம்புற நட்சத்திர பொருத்தம், அந்த 10 பொருத்தம் அதை நான் பாக்குறது இல்லை, பட் எல்லாரும் கேட்கறாங்கன்றதுனால அது ஒரு ஃபார்மேட்ல நம்ம வச்சிருக்கோம். அதுவும் 10 நம்ம செக் பண்றோம். இது எல்லாத்தையும் கடந்து ஜாதக பொருத்தம். ஜாதகம்ன்றது நான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி
இவங்களுடைய குணம், எதிர்காலம், குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒற்றுமை, 2 பேருக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பு, கற்பனை, இது அத்தனையும் செக் பண்ணிட்டு ஒரு 100 மார்க்குக்கு நம்ம செக் பண்றோம். குறைந்தபட்சம் 60 இருந்தா 2 பேருக்கும் இடையில ஒத்து போகும். குறைந்தபட்சம் 60க்கு கம்மியா வந்துன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் லைஃப் ஸ்டைல ஒத்து போகாதுன்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு இடையில 62% ஒத்து போகுது, கல்யாணம் பண்ணலாம். அப்போ பொருத்தம் உண்டு, திருமணம் செய்யலாம்னு நம்ம லெட்டர் பேட்ல ரிப்போர்ட் கொடுக்குறோம். மற்றவங்க மாதிரி 7 பொருத்தத்துக்கு கல்யாணம் பண்ணுதுன்னு சொல்லி அனுப்புறது கிடையாது. நம்ம லெட்டர் பேட்ல டீட்டெயிலான ரிப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலா பொருத்தம் செக் பண்ணுங்க. எங்க போய் செக் பண்ணாலும் சரி, நீங்க யாரெல்லாம் செக் பண்ணீங்க, உங்களுக்காக அவர் சங்கர் கணேஷ் சார் வந்து அவர் ஆபீஸ்ல அந்த ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு, பண்ணிடுவாரு. உங்களுக்கு வேணும்னா அவர் ஆபீஸை கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டீட்டெயிலா பொருத்தம் செக் பண்ணுங்க. ஆனா நீங்க வெளியில எங்க செக் பண்ணாலும் சரி, ஒரு அஸ்ட்ராலஜருக்கு கரெக்டா அவர் கேட்கிற ஃபீஸையும் கொடுத்துட்டு இவ்வளவு இன்ஃபர்மேஷனையும் கேளுங்க. கைப்பட எழுதி தர சொல்லுங்க, லெட்டர் பேட்ல தர சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய விவாக பொருத்தங்கள் சிறப்பா இருக்கும். உங்க வீட்டுல எந்த நாளும் பிரச்சனைகள் வராது. ஆனா அதை விட்டுட்டு நான் நட்சத்திர பொருத்தம் பார்த்தேன் சார், 8 பொருத்தம் இருக்கு, 9 பொருத்தம் இருக்கு சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுற அவசியம் இனிமே ஏற்படாது. எந்த தோஷத்தையும் நினைச்சு பயப்படாதீங்க. என் பையனுக்கு 7 ராகு இருக்கு, அதே மாதிரி பொண்ணுதான் பார்க்கணும்ட்டு நீங்க தேடிட்டே இருப்பீங்க. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நான் தான். இன்னையில இருந்து நீங்க இந்த நட்சத்திர பொருத்தத்தை விட்டுருங்க. எத்தனை பொருத்தத்தை விட்டுட்டு எப்படி கேள்வி கேட்கணும் அஸ்ட்ராலஜர்ட்ட? பொருத்தம் எப்படி இருக்குன்னு கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி ஒரு 10 நட்சத்திரம் எழுதி கொடுத்துட்டு இதுக்குள்ளேயே பொண்ணு தேடுன்னு சொல்லியிருப்பாங்க. பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். இதுல அந்த 10 நட்சத்திரத்துக்குள்ள பொண்ணு கிடைக்கிறது குதிரை பொண்ணு. அதெல்லாம் தூக்கி எங்கேயாவது தூரமா போட்டுட்டு எந்த நட்சத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நீங்க பார்க்கும்போது என்ன, நட்சத்திர பொருத்தம் இல்ல, ஜாதக பொருத்தம். இந்த தெளிவு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க தோஷத்தை பத்தியோ நட்சத்திரத்தை பத்தியோ, அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மூல நட்சத்திரம் பொருள்னா அப்படி பயப்படுறாங்க எல்லாருமே. கேட்டை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு நெகட்டிவ் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. முதல்ல இந்த நட்சத்திரம் பத்தின நம்பிக்கையெல்லாம் தூக்கி போடுது. மூல நட்சத்திர பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுல மாமியாரும் மாமனாரும் சௌக்கியமா வாழ்ற குறைந்தபட்சம் ஒரு 250 ஜாதகம், 20,000 ஜாதகம் பார்த்தோன்னா அதுல ரிசர்ச் பண்ணி இதை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். குறைந்தபட்சம் நான் சொல்றேன். எங்கேயோ யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்ட பொருளையும் பொய்யையும் நம்பாதீங்க. நட்சத்திர ரீதியாக எந்த விதமான தோஷமோ பாதிப்போ எந்த குடும்பத்துக்கும் வராது. இது எல்லாம் எப்போ உருவான மூட நம்பிக்கைன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகமே இல்லாத போது ஏதோ ஒரு வீட்டுல ஒரு மூல நட்சத்திர பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஒட்டுமொத்த மூல நட்சத்திரத்தின் பேர்லையுமே ஒரு பொய்யான ஒரு புகாரை கிளப்பி விட்டாங்க. அதை நம்ம இன்னும் பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். முதல்ல இந்த நட்சத்திரத்தெல்லாம் விட்டுட்டு வெளியில வாங்க. நீங்க ஜாதக பொருத்தம் முதல்ல பாருங்க. அஸ்ட்ராலஜில கொடுத்துட்டு எப்ப கல்யாணம் பண்ணலாம், எந்த டைம்ல தேடலாம்ன்ற முடிவை நீங்க தான் எடுக்கணும். நீங்க முன்னாடி ஆரம்பிச்சுட்டு பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கல நினைச்சு வருத்தப்படுறத விட கரெக்டான டைம்ல அந்த வேலையை செய்யுங்க. 8 மணிக்கு உங்களுக்கு சென்ட்ரல்ல ட்ரெயின்னா நீங்க 7:30 மணி 7:45 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போனா போதும். நான் மதியானம் 1 மணிக்கே போயிட்டேன், எனக்கு ட்ரெயின் கிளம்பலன்னா ட்ரெயின் கிளம்பாதுதான். அதே மாதிரிதான் கல்யாணம். உங்களுக்கு 2024 கல்யாணமா, 23ல பொண்ணு தேடுங்க. 21லயோ 19லயோ பொண்ணு தேடிட்டீங்கன்னா வெறுத்தே போடும் லைஃப். உங்களை விட பொண்ணு பையன் ரொம்ப பாதிக்கப்படுவோம். நீங்களாவது நீங்க அப்படியே சமுதாயத்துக்கு நீங்களே உங்களை ஒதுக்கப்பட்டவங்களா மாத்திக்கிறீங்க. நான் விசேஷத்துக்கு கூட்டா போக முடியாது. பொண்ணு கல்யாணம் ஆகலையா பையன் கல்யாணம் ஆகலையா யாராவது வந்து கேட்டுட்டாங்கன்னா அதோட அந்த பக்கமே தலைவச்சு படுக்க முடியும். இப்படி பலதரப்பட்ட சமுதாய பாதிப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியது வருது. அதுக்கு ஜோதிடமும் ஒரு காரணமா இருக்கு. இனிமேல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னா நீங்க நல்லா படிச்ச ஒரு ஜோதிடரை முதல்ல தேர்ந்தெடுங்க. அவர் உங்களுடைய குடும்ப ஜோதிடராக இருக்கலாம், ஆனா ஒரு லாஜிக்கல் அப்ரோச் இருக்கிற ஜோதிடராக இருக்கும். இன்னமும் நான் வந்து முன்னோர்கள் சொன்னாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். நோ, முன்னோர்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவங்க ஒவ்வொரு ஜோதிட மூலமே என்ன எழுதியிருக்காங்கன்னா, உங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க ஜோதிடத்தை மாத்திக்கிங்க அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க. அப்ப இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திரமா இல்லையா? நம்ம அதை விட்டுட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் தயவு செஞ்சு இன்னைக்கு நட்சத்திரம் பற்றின பயத்தை விட்டுருங்க, தோஷம் பற்றின பயத்தை விட்டுருங்க. ராகு கேது தோஷத்தினாலேயோ ஒரு பொருளுடைய ஜாதகத்தினால ஒரு பையனுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும் சொன்னா சுத்த போயிங்க. அவங்கவுங்க விதி தான் அவங்கவுங்க வாழ்க்கை, அவங்கவுங்க கர்ம வழி தான் அவங்களுடைய எதிர்காலம். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு வந்தா எல்லாம் மாறிடணும், ஒரு பொண்ணு வந்தா ஒரு பையன் இறந்து போயிடுவான்னு சொன்னா இது வரைக்கும் எந்த மூலமே இல்லை. எங்க யாருக்கெல்லாம் கிளப்பி விடுறாங்கன்னே தெரியல. ஒரு குட்டி கதையோட நான் முடிச்சுக்கிறேன். ஒருத்தர் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு மருத்துவம் பார்க்க போறாரு. அவர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு. அவர் அந்த பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்துட்டு பேக்கெட் வச்சுட்டு வெளியில வந்துட்டாரு. மெடிக்கல் ஸ்டோருக்கு போறாரு. அந்த கடையில் அந்த மருந்து சீட்டை கொடுத்த உடனே அந்த மருந்து சீட்டு அந்த கடைக்காரர் பார்த்து சொல்றாரு, இந்த மருந்து ரொம்ப காஸ்ட்லி, 15,000 ரூபாய் ஆகும், போயிட்டு வாங்க அப்படின்ற பணம் எடுத்துருவாங்க அனுப்பி விடுறாரு. இன்னொரு கடைக்கு எடுத்துட்டு போறாரு. இந்த மருந்து வெளிநாட்டுல தான் கிடைக்கும், உள்ளூர்ல கிடைக்கவே கிடைக்காது. உனக்காக வேணா நான் இம்போர்ட் பண்ணி தரேன், 1,50,000 பணத்தை எடுத்துட்டு போ அப்படிங்கிறார்.
இன்னொரு கடைக்கு கொண்டு போறாரு. இந்த மருந்து ஃப்ரிட்ஜில் இருக்கு, ஆனா எக்ஸ்பைரி ஆகி போச்சு, புது மருந்து வேணா இப்ப வர வச்சு தரேன், 15,000 ரூபா எடுத்துருவா அப்படிங்கிறார். இவர் என்ன இந்த மருந்து கிடைக்கவும் மாட்டேங்குது, எக்ஸ்பைரி ஆன மருந்தா இருக்கு, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஒரு வேணும் அந்த மருந்து சீட்டை திரும்ப கொடுக்குறாரு. சார் இந்த மருந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, வேற மருந்து எழுதி கொடுங்க அப்படிங்கிறார். அந்த டாக்டர் அந்த சீட்டை பார்த்து, யோ இது என் பேனா 7 நிமிஷமா திருப்பி பார்த்துது, நீ ஏன் அதை தூக்கிட்டு போன, நான் எழுதி வச்சிருக்க பிரிஸ்கிரிப்ஷன் இல்லையா அப்படிங்கிறாரு. அதே மாதிரிதான் இது ஜோதிடமும் இருக்கு. என்னைக்கோ யாரோ எழுதி வச்சத, யாரோ சொல்லி வச்சத நம்ம அப்படியே நம்பி ஒவ்வொரு ஜோதிடரையா கொண்டு போய் சுத்திட்டு இருக்கோம். இந்த மாற்றம் நமக்குள்ள இருந்து வரணும். ஜோதிடம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அருமையான கலையை நம்ம இன்னைக்கு இழந்துட்டு இருக்கிறோம். இனிமேல் மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு வரணும். ஒரு ஜோதிடர் என்பவர் ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டியா இருக்கணும். அவருக்கு சரியான ஒரு மரியாதையும் தட்சணையும் கொடுத்தீங்கன்னா அவர் அந்த தரத்துக்கு உயர்வார். நம்ம வந்து 100 ரூபாய்க்கு பார்த்தா போனா அவர் 100 ரூபாய்க்கு தான் பார்ப்பார். நீங்க 10 ஜாதகம் தூக்கிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்றது குறைந்தபட்சம் 3/4 மணி நேரம் இவ்வளவு டீட்டெயிலா பார்க்கணும். அப்ப 10 ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா இதுக்கே போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், உடனே பார்த்து சொல்லிடணும். அப்ப நம்ம ஷார்ட்ல தான் பார்த்து அவங்க நட்சத்திரம் கொடுத்த மாதிரி தான் அனுப்ப முடியும். நீங்க அவருக்கு டைம் கொடுங்க. சரி 10 ஜாதகம் வந்து என்ன பண்ணுறது, முதல் 2 எடுக்கும், டாப் 2 உங்களுக்கு பிடிச்ச 2 எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு வந்து இதை பொறுமையா பார்த்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். அவருடைய ஃபீஸ் என்னவோ, அவர் என்ன எதிர்பார்க்கறதோ அதை நியாயமா கொடுங்க. உங்களுடைய கல்யாணத்தினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்ல குறைந்தபட்சம் ஒரு 2%, அது 10 லட்சமோ 20 லட்சமோ 30 லட்சமோ, ஒட்டுமொத்த பட்ஜெட்ல ஒரு 2% அஸ்ட்ராலஜர்ஸ்க்காக ஒதுக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு குவாலிட்டியான சர்வீஸ் கிடைக்கும். உங்க கல்யாணத்துல கடைசியா வீடா முடிச்சு கொடுக்குறவனை விட கம்மியான வருமானம் தான் நீங்க நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு வருமானம் இல்லாததான் தரமும் குறைஞ்சு போச்சு. ஸோ எல்லாருக்கும் என்னோட பணிவான ஒரு வேண்டுகோள், ஜோதிடத்தை சரியான முறையில பயன்படுத்தினீங்கன்னா இது உங்க வாழ்க்கைக்கான அருமையான வழிகாட்டி. இதை சரியான முறையில பயன்படுத்தினா இது வந்து ஒரு கட்டி மாதிரி நம்ம குத்திக்கிட்டே வரும். ஸோ எது தேவைங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. நண்பர் சங்கர் கணேஷ் சார் வந்து அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்து இதை அவருடைய ஆஃபீஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அவரை அப்ரோச் பண்ணி என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு சரியான வழிகாட்டுவாருன்னு கடவுளும் சொல்றாரு, நானும் நம்புறேன். உங்களுக்கு இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிட்டு இதை முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க அல்லது பதிவு பண்ண போறீங்க, ஏதாவது ஒன்று பண்றீங்கன்னா அந்த நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். அது வந்து ரோஹிணி, அஸ்தம், ஆமா ரோஹிணி நட்சத்திரம் வர அன்னைக்கோ, அஸ்த நட்சத்திரம் வர அன்னைக்கோ, சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கோ, ரேவதி நட்சத்திரம் வர அன்னைக்கோ பண்ணுங்க. நீங்க பதிவு பண்ற போற நாள்ல சொல்றது இல்ல, பதிவு பார்க்க போறது, பொண்ணு பார்க்க போறது, உப்பு தாம்பூலம் எதை வேணாலும் செய்யுங்க. இந்த 4 நட்சத்திரங்களும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ். ரோகிணி அஸ்தம் இந்த 4 நட்சத்திரமும் கவர்மெண்ட் பப்ளிக் ஹாலிடே மாதிரி நீங்க என்ன வேணா பண்ணலாம். இன்னொரு தடவை சொல்லுங்க. ரோகிணி இந்த 4 நட்சத்திரம் விதி பண்ணலாம். நான் தான் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் இத கவனிங்க. 4 நட்சத்திரம் என்னன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. ரோகிணி, அஸ்தம், சுவாதி, ரேவதி. ரோகிணி, அஸ்தம், சுவாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்துல நீங்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள், நல்ல சுபகாரியங்களை நீங்க இனிஷியேட் பண்ணலாம். அன்னைக்கு போய் முகூர்த்தம் எடுத்துக்க கூடாது. நல்லா புரியுங்க, முகூர்த்த கான்செப்டே வேற. இது வந்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கும் பதிவு பண்றதுக்கும் பொண்ணு பார்க்கறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் ரொம்ப சிறப்பு. இதுக்கு நம்ம டீட்டெயிலா போனோம்னா ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடும். நிறைய ப்ரொஃபைல்ஸ் படிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு 2வது ஒரு சின்ன டிப்ஸுங்க, உங்களுக்கு திருமண தாமதம் நிறைய நடக்குது, உங்க வீட்டுல வரன் கிடைக்கல, தடங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன செய்யணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஏதாவது ஒரு நல்ல சுப புதன்கிழமை, அதாவது வளர்பிறையில வர சுப புதன்கிழமையில உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு விநாயகர் கோவில், எந்த விநாயகர் கோயில் வேணாலும் வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோவில் இது கொஞ்சம் அருள் கோவில், விநாயகருக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை சரியா செஞ்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த விவாகம் சீக்கிரமா நடந்து முடிஞ்சதுன்னா அந்த கோவிலுக்கு ஏதாவது நான் சிறப்பா செய்யறேன்ற ஒரு பிரார்த்தனை மட்டும் வைங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், தடங்களை உடைக்கிற முதல் கணவர் விநாயகர் தான். ஆனா நம்ம எல்லாரும் கணக்கிட்டோம்னா விநாயகர் விட்டுட்டோம், கும்பகோணத்துல இருக்கிற கோயிலாம் சுத்திட்டு இருக்கோம். கும்பகோணத்துல கோயில சிறப்பா இருக்கு, கும்பகோணத்துல விநாயகர் கவனிங்க, உங்களுக்கு சிறப்பா எல்லாமே நடக்கும். ரொம்ப நன்றி.